கோகுல் ராஜா, சுவாமிநாதன் அப்படின்னு 2 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. கோகுல் ராஜா ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்ங்க உங்கள மாதிரி. சுவாமிநாதன் கொஞ்சம் மக்கு என்ன மாதிரி. ஸோ இந்த மக்கு ஸ்டூடெண்ட் எப்படி ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்டாக மாற போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சுவாமிநாதன் மக்கு தான், பட் இருந்தாலும் சின்சியரான ஸ்டூடெண்ட்ங்க. லைக் கொடுக்குற ஒர்க் கரெக்டாக பார்ப்பான், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன். பட் இருந்தாலும் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயம் நோட் பண்ணிகிட்டே இருக்கான். ஏன் யார் இந்த கோகுல் ராஜ் எப்போ பார்த்தா நம்மளோட அதிகமாக மார்க் எடுத்துகிட்டே இருக்கானு. அவனோட நம்ம நிறைய படிக்கிறோம், வந்து ரொம்ப நேரம் படித்த மாதிரியும் தெரியல. பட் இருந்தாலும் எல்லா வட்டமும் அவனை வந்து நம்ம முந்திகிட்டே இருக்கானே, என்னால் அவனை முந்த முடியலையே அப்படின்னு யோசிக்கிறான். நியாயமான ஒரு கேள்வி. ஸோ அப்படி என்ன இந்த கோகுல் ராஜா மாதிரி ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற விஷயத்த இவன் பண்ண மறந்துட்டான் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது பார்ட் 1, ஹவு டு ஸ்டடி மோர் இன் லெஸ் டைம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபார்முலா சொல்ல போகிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஃபார்முலா சொல்கிறேன், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து ரொம்ப வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட். ஒரு ப்ராப்ளம்க்கு உடனே சொல்யூஷன் கிடைக்கணும்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம வந்து ஒரு சின்ன ஃபார்முலாவால் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற ஒரு ஃபார்முலா, அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணால் நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ ஃபார்முலான்னு சொன்னோடனே நமக்கு வந்து உடனே ஃபார்முலாவா, அது அப்படியே உடனே வந்து ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்கும். ஃபார்முலான்னு சொன்னோடனே நமக்கு உடனே மேக்ஸ் ஞாபகம் வரும். மேக்ஸ் வந்தோடனே நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்லாம் எனக்கு ஆகாது, அப்படியே போயிடும். ஒரு நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்டே பார்த்துட்டு இருக்கும். பட் ஃபார்முலா உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு ஷார்ட்கட் டு சொல்யூஷன் கூட நம்ம சொல்லலாம். நீ பெருசாக டெரைவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி உனக்கு ஆன்சர் கிடச்சிடும், முடிஞ்சு. ஃபார்முலாவில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஃபார்முலாவில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த டேர்ம்ஸ் ஏன் இருக்குது, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நான் இப்போ சொல்ல போகிற ஃபார்முலாவில் இருக்கிற அந்த டேர்ம்ஸோட மீனிங் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொல்ல போகிற ஃபார்முலா, ஒர்க் அக்கம்ப்ளிஷ் ஈக்குவல் டு டைம் ஸ்பெண்ட் மல்டிப்ளைட் பை இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸ். ஸோ டைம் ஸ்பெண்ட், நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸ், எவ்வளோ குவாலிட்டியாக நம்ம படிக்கிறோம், எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நம்ம படிக்கிறோம், இதுதான் விஷயம். இங்கே டைம் ஸ்பெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பிகாஸ் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி சுவாமிநாதன் எவ்வளோ நேரம்னாலும் படிக்க ரெடியாக இருக்கான். பட் இங்கே ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அங்கே தான் லேக் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். சூடோ ஒர்க்கிங் அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து எவ்வளோ நேரம்னாலும் படிக்க ரெடியாக இருப்பாங்க. லேட் நைட் ஆனாலும் நாங்கள் படிக்க ரெடியாக இருப்பாங்க. லேட் நைட் ஸ்டடியில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. எப்போ பார்த்தாலும் புக்கும் கையுமா இருப்பாங்க. எப்போவுமே வந்து ஒரு சின்சியரான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த சூடோ ஒர்க்கர்ஸ். பட் அவங்க வந்து எந்த இடத்துல வந்து கோகுல் ராஜா மாதிரி ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்கள பீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸ், அவங்க எவ்வளோ குவாலிட்டியான ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கோகுல் ராஜா ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு 1 hour எடுத்துக்கிறாங்கன்னா, அதே டாப்பிக்கை இவங்க படிக்கிறதுக்கு 2 hours மேலே ஆகுது. இந்த சூடோ ஒர்க்கர்ஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிவி பார்த்துட்டே படிக்கிறது, பாட்டு கேட்டுகிட்டே படிக்கிறது, லைக் ஏதாவது மூவி பார்த்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷனான ஒரு ஸ்பேஸில் இருப்பாங்க, டிஸ்ட்ராக்டட் ஸ்பேஸில் இருப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து எவ்வளோ நேரம்னாலும் படிக்க ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான் சூடோ ஒர்க்கிங். இதனால அவங்க வந்து போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்பயுமே அவங்க வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம வந்து இதுக்கும் இன்டெலிஜென்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. என்னதான் உங்களோட லைக் கோகுல் ராஜா இவனோட கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், பட் ஒரு பக்காவான ஒரு சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணுறது மூலியமா நம்மளால் இன்டெலிஜென்ட் பர்சனை எப்போவுமே பீட் பண்ண முடியும். இங்கே சிஸ்டமே தப்பாக இருக்கே. ஒரு டிஸ்ட்ராக்ஷனான ஒரு ஸ்பேஸில் இருந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ நேரம்னாலும் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, சரி பண்ணுறது. இதனால தான் ஏர்லி மார்னிங் வந்து படிக்கிறதுக்கு பெஸ்ட் டைம்னு ஏன் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது, அவ்வளோ சைலன்ஸ் இருக்கும். லைக் நம்ம மைண்ட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிகாஸ் நம்ம எந்த ஒரு ஸ்க்ரீனுமே பார்க்கல. ஸோ அந்நேரத்தில் நம்ம வந்து ஒரு 2 hours எடுக்க வேண்டிய லைக் ஒரு டாப்பிக்கை படிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம வந்து 1 hourல படித்து முடிச்சிடும். நம்மளே மார்னிங் வந்து படிக்கும்போது பிரிஸ்காக இருக்கும். ஸோ இதனால தான் மார்னிங் வந்து பர்டிகுலராக படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து முதல்லேருந்தே வந்து அவங்க படிக்கணும்னா ஒரு தனி ரூமில் தான் படிக்கணும். மேபி அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். படிக்கணும்னா தனி ரூம் படிக்கணும், டிவி ஆஃப் பண்ணிடணும், கையில் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, புக் மட்டும் எடுத்துகிட்டு போகணும், கவனமாக படிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால ஓவர் த டைம் வந்து இது ஒரு ஹேபிட்டாக மாறிடுது. ஸோ தப்பு எதுவுமே கிடையாது. மேபி இதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்துக்கலாம், பட் இப்போ தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த அளவு நம்ம டிஸ்ட்ராக்ஷன் குறைக்கிறோமோ அந்தளவு நம்ம ஃபோக்கஸோட இன்டென்சிட்டியை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும். இதனால நமக்கு ஏகப்பட்ட டைம் மிச்சமாகும். நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும்ல,
எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கோமே அப்படின்னு அதுவே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட ஃபோக்கஸோட இன்டென்சிட்டியை கூட்டுறது மூலிமா நம்மளால் அதை வந்து எராடிகேட் பண்ண முடியும். லைக் எத்தனை பேருக்கு 24/7 லைப்ரரி தெரியும்? லைக் ராத்திரி பகலுமா அந்த லைப்ரரி வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ டெல்லியில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் நிறைய லைப்ரரி. எப்போ பார்த்தாலும் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. காலையில், மத்தியானம், ஈவினிங், நைட்டு எப்போ பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க. பட் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா இருக்காங்களா? இல்லை, டெஃபினட்டாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தினமும் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களால முடியல. பிகாஸ் தே ஆர் ஆல் சூடோ ஒர்க்கர்ஸ். ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்னால அவங்களால வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலியமா எந்த அளவு டிஸ்ட்ராக்ஷன் குறைக்கிறீங்களோ அந்த அளவு உங்களால் வந்து ஃபோக்கஸ் இன்டென்சிட்டி கூட முடியும், வேகமாக படிக்க முடியும். 2 hours எடுத்துக்கிறத 1 நாளில் உங்களால் படிக்க முடியும். நிறைய ஃப்ரீ டைம்ஸ் இருக்கும். என்னோட எக்கனாமிக்ஸ் சார் வந்து ஒரு விஷயம் சொல்வார். நம்ம என்ஜாய் பண்ணும்போது, லைக் நம்ம வந்து விளையாடும் போது, நம்ம வந்து லைக் ஃப்ரீயாக இருக்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணணுமா, ஜாலியாக இருக்கணுமா, நல்லா விளையாடணும், நம்மள மாதிரி யாரும் விளையாடக்கூடாது அப்படி. அதே நேரத்தில் நம்ம படிக்கணும்னு உட்காந்ததுக்கப்புறம் நம்மளை விட எவனும் பெரிய ஆள் கிடையாது, நம்மளை தவிர எவனும் வந்து இப்படி படிக்க முடியாது அப்படிங்கிற அளவு படிக்கணும். அவ்வளோ ஃபோக்கஸ்ட் அப்படிங்கிற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பர்சனாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விளையாடுற நேரத்தில் விளையாடணும், பட் அதே நான் படிக்கணும்னு உட்காந்துட்டோன்னா நீங்கள் தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டியது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் வீட்டில் இருக்கலாம், பிஜியில் இருக்கலாம், ஹாஸ்டலில் இருக்கலாம். உங்களால் ஆனால் இப்படி ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ண முடியும். அப்படி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஸ்பேஸை க்ரியேட் பண்ணக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு டேபிள் அண்ட் ஒரு சேர், நீங்கள் இருக்கிற அந்த சின்ன ரூமில் எந்த ஒரு ஸ்க்ரீன்ஸுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி க்ரியேட் பண்ணது மூலிமா படிக்கணும்னா நம்ம அந்த இடத்துல வந்து தான் படிக்கணும். விளையாடணும்னா நம்ம அந்த இடத்துல விளையாடக்கூடாது. அந்த அந்த இடத்த வந்து நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோன் பார்க்கணும்னா அந்த இடத்துல உட்காந்து பார்க்கக்கூடாது. படிக்கணும்னா மட்டும் அங்கே போகணும். இது ஒவ்வொரு டைம் என்ன ஆகும் அப்படின்னா, படிக்கணுமா நம்ம அந்த இடத்துல உட்காந்து படிச்சு அந்த இடத்துல உட்காந்துருவோம். அந்த இடத்துல உட்காந்தா நம்ம படிக்க மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து வயர் ஆயிரும். ஸோ அதனால வந்து அந்த இடத்துல நமக்கு ஃபோக்கஸாகவும் இருக்கும், நிறையாவும் படிப்போம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இருக்காது. இப்படி நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஸ்பேஸில் நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்பேஸில் படிக்க ஒவ்வொரு டைம் உங்களோட ஃபோக்கஸோட இன்டென்சிட்டி வந்து கூட ஆரம்பிக்கும். நிறையவே படிக்க ஆரம்பிப்பீங்க, நிறையவே கவர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுவே உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுவே உங்களை மோட்டிவேட் பண்ணி நீங்கள் நல்லா படிப்பீங்க. உங்களால் கோகுல் ராஜா மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்க முடியும். உங்களால் வந்து கோகுல் ராஜாவோட பீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்ட் 1 மட்டும்தான். ஸ்மார்ட் பீப்புள்ஸ் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுறது, இது போக இன்னும் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. பட் மொதல் விஷயமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஜோனை உருவாக்குறது தான். நம்ம அதை யாருமே பண்ணுறதில்ல. ஸோ அதை பண்ணுங்கள். பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.